நீங்க சுத்து நமக்கு தான் தெரியும் பாருங்களேன். ஒரு ஆள் சுத்து போட்டா கேட்டாப்ல, சுத்து புரோட்டா போடுவீங்களா? அந்த சுத்து தான் மாஸ்டர். காட்டுக்களை பார்ப்போம், ஒரு காட்டு சுத்து புரோட்டாலாம் ஒரு புரோட்டா தெரியாது, ஒண்ணுமே இல்ல. ஆனா சுத்து புரோட்டா ஒரு நல்ல ருசியா இருக்கு. நல்லா ஒரு ரவுண்டா வரேன். ரவுண்டா தான் சுத்துனா. சரி, சுத்து புரோட்டா கையில சுத்தி காட்டுங்க பாப்போம். கையில சுத்துறது என்ன அப்படி எடுத்துட்டியா நாடா பாரி? நேரடியா சுத்தி மாஸ்டர் இலவ தேவையில்ல தட்டிக்கிட்டு அதெல்லாம் அதான் நம்ம என்ன சொல்றோம், எப்ப சுத்தி வச்சு அது இலையை நேரடியா நல்லா சுத்திரிய மாஸ்டர் வாருங்களேன். நம்ம சுத்தே தனி. அதான் இதுல வந்து இலங்கநாத்து அமுக்கா சாப்பிட்டா வருன்னு சொல்றாங்க சில பேரு. அந்த மாதிரிலாம் இல்ல. அந்த பழமொழி ஆட தெரியாத அந்த பழமொழி, ஆட தெரியாத அந்த மாதிரி அந்த பழமொழி. நீங்க தான் பலாட்ட ஆடுறீங்களா மாஸ்டர்? இங்க பாருங்க, சுத்து புரோட்டா உள்ள காத்த புடிச்சு வச்சிருக்கும் போது மாதிரியா இல்லையே பல போடலாம். பல இப்படி போட்டா வேலை முடிஞ்சு. கஷ்டப்பட்டு சுத்தி அமுக்கி அதை போட்டு கையெல்லாம் நேரா கையெல்லாம் இறக்கிற வளைஞ்சிருமாப்ல கை. ஆனா இது புதுசு மாஸ்டர், உலகத்துக்கு புதுசு மாஸ்டர். இன்னும் நம்ம வந்து நேரடியா மாவை தட்டி போடுங்கன்னு சொல்றோம். இது கூட எதுக்கு வீசிக்கிட்டு தட்டி இறக்கி விட அந்த மாதிரி இது கூட சுத்தி போடுற மாதிரி இருக்கு. செம்ம மாஸ்டர். வரி வரியா இருக்க மாஸ்டர். கல்லு கொஞ்சம் சூடு கம்மியா இருக்கு.